நம்ம எல்லாம் வந்து எங்க காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு டிவி இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட நெறையா வாதாடுறோம். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேச்ச நம்ம கேட்கிறோமா அப்படின்னு கேட்டா, 100க்கு 100% யாரும் கேட்கறதே இல்ல. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, நான் என்னோட குழந்தைய, என்னோட பையன ஸ்கூல்ல சேர்த்தப்போ, ஸ்கூல்ல இருந்து நெறைய வந்து கம்ப்ளைண்ட் வரும். இப்பதான் அவன் வந்து சின்ன பையன். அவன் 4 வயசு தான் ஆச்சு. அவன கொண்டு எல்கேஜில சேர்த்தனால, எல்கேஜி ஸ்கூல் மிஸ் வந்து கம்ப்ளைண்ட் அடிச்சு தள்ளுவாங்க. இத்தன இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதுவரைக்கும் என் பையன்கிட்ட நம்ம உட்கார்ந்து, நம்ம பையன்கிட்ட நம்ம உட்கார்ந்து, ஸ்கூல்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்களா? வாய்ப்பே இல்லைல்ல. அவங்க சொல்றத மண்டையாட்டிட்டு வந்துட்டு உட்கார்ந்துருப்போம். ஏன்னா, ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு சொல்லவும் தெரியாது. நீங்க அந்த வயசுல நீங்க கொண்டு போய் விடுறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஸ்கூல் எப்படி இருக்குன்னு நீங்க போய் ஒரு வாட்டி பார்க்கணும். நான் போய் பார்த்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன வீடு தான். நாங்க வீட்ல நெறைய பாத்ரூம் உள்ளேயே ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி நெறைய இடத்துல பிரச்சனை இருக்கு. நர்சரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வீட்ல 30 பேர், 20 பேர் போட்டு அடைச்சிடுறாங்க. நான் அங்க போய் பார்க்கும்போது முதல்ல 10 பேர் தான் இருந்தாங்க. ஸோ கம்மியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போய் முடிஞ்சதுக்கப்புறம் அட்மிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது, அதிலேயே ஒரு 30 பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சுட்டேன். இதுலேருந்து ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க. இன்னைக்கு உட்காந்து உங்க பையன்கிட்ட, இல்ல உங்க பொண்ணுகிட்ட, குட்டி பொண்ணா இருந்தாலும், பையனா இருந்தாலும், இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வர்றதும் மட்டும் இல்ல. நீங்க உட்கார்ந்து கேட்கணும். ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? விளையாண்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயம் நீங்க அவங்ககிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னாலே, அவன் வந்து உங்க கூட பேசுற டைம் வந்து ஜாஸ்தியாயிரும். உங்க கூட பாண்டிங் பண்ற டைம் வந்து ஜாஸ்தியாயிரும். ஏன் சொல்ல வரேன்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பான்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ்லயே தான் இருக்கணும். அவங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா போயிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மள அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டோமே, அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க குழந்தை உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்க குழந்தைக்காக வேண்டி தான் கஷ்டப்பட்டு வாழ்றீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு. ஆனா, அந்த குழந்தை என்ன கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூல்ல என்னென்ன பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? வாய்ப்பே இல்ல. ஸ்கூல்ல குட்டி பையன் தான் அவன். அவனுக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க டீச்சர் அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம என்ன மாரி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கு. நான் பார்த்த 2, 3 பெரிய லெவல்ல இருக்கிறவங்க, முதல்ல ஸ்கூல்ல என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கு? நீங்க என்னென்னலாம் கத்துக் குடுப்பீங்க? அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அவங்க பண்ற கம்ப்ளைண்ட்லாம் அவங்க காதுலயே வாங்க மாட்டாங்க. ஏன்னா, குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து சுட்டியா தான் இருக்கும். சுட்டியா இருந்தா மட்டும் தான் அவங்களோட கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாகுமே தவிர, நீங்க எப்ப வந்து அவன அடக்கம் பண்ணி நீங்க ரொம்ப ஸ்டாப் பண்ணி அவன அமுத்தி, அவன் செய்யறத செய்ய விடாம இருக்கீங்களோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மியாகும்.